பரட்டை எதுக்கு கிடந்து அலறிட்டு கிடக்குன்னு தெரியலையே. ஏய் என்னத்தே? பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டியா? கழுவிட்டே. கழுவியாச்சுன்னா கொண்டு வா. சோறுலாம் பொங்காட்டாமா? இந்த பானையில அப்படியே பொங்கிட்டாலும். நல்ல பொம்பளையா இருந்தா பாத்திரம் கழுவ போறதுக்கு முன்னாடி பழைய கறி கூட்டடி கிடந்துச்சுன்னா எடுத்து தூர ஊத்திட்டு அதையும் எடுத்துட்டு போவா. இவ அவ்வளத்தை இங்க போட்டுக்கிட்டு 4 பாத்திரத்தை தூக்கிட்டு சிடுக்கு சிடுக்குன்னு ஆட்டிட்டு போயிருக்கா. எவன் கொண்டு இதெல்லாம் தூர ஊத்துவானி போவாளோ. இவ்வளவு வீட்டுல இப்படிதான் இருப்பாள்வோ போலுக்கு. சுத்தங்கட்டோல்வ என்ன லட்சணமா வளர்த்து விட்டுருக்காள்வோமா. நம்ம உயிரை வாங்க. சும்மா பியாண்டி சட்டையை போட்டுட்டு அங்க எங்க லாந்திட்டா மட்டும் போதும். டீசண்ட் உள்ள நடக்கத பார்த்து மனுஷன் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான். இந்த கரிஜட்டி நம்ம வீட்டுல உள்ளதுல இது எப்படி இங்க வந்து? இதெல்லாம் இவட்ட பூசதுக்குலாம் கொடுத்தேன். எவ்வளவு என்ன பிசுக்கு. இதெல்லாம் தலையை சுத்தி உடனே வீசிடணும். டிஸ்கோ. ஏ இடி உழுவா. இவளும் ஒரு பொம்பளையா? இன்னும் இவ்வளவு பாத்திரம் இருக்க. சரி ஒரேடியா தூக்கி போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாவ. இனி நாளைக்கு பூசும்போது ஒரு 10 பாத்திரத்தை தூக்கி போட்டோம்னா பாத்திரம் கழுவி வேலை நமக்கு கிடையாது. இது நம்ம வெளியே அள்ளி போட்டு அவ்வளவு பாத்திரமும் இங்க வந்து கிடக்கு. சின்ன பொண்ணு என்னது இதெல்லாம்? ஏங்க பாத்திரம் கண்ணா தெரியல? நக்கல பாத்தியா? ஏன் தே நெக்குல என்ன? சின்ன பொண்ணு ஏங்க அத்தை தானே நெக்குல பார்க்க சொன்னாவ. வாய மூடு சின்ன பொண்ணு. என்னைக்காவது இந்த வீட்டுல ஒன்னால சண்டை வராம இருக்குவா? ஏங்க அத்தை பாத்திரம் கழுவ சொன்னாவ நான் கழுவி வச்சிருக்கேன். வேற என்னங்க செய்யணும்? பாத்திரம் கழுவனியா? அவ்வளவு பாத்திரத்தை தூக்கி வெளியே வீசி இருக்கா? ஏங்க எப்படி கறி பிடிச்சி போய் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு பாத்திரம். வா. பாத்தியலா உங்களாலே நாத்தம் பொறுக்க முடியல. அதான் தூரதுக்கே எரிஞ்சேன்.